நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை ஒரு எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 55 3வது வசனத்தை வாசிக்கலாம். செவியை சாய்த்து, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தும். கண்களை மூடுவோம். அன்பின் பிதாவே, உமக்கு நன்றிப்பா. கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. நீ பேசும் மாம்சத்திலிருந்து வார்த்தைகள் பெறப்படாதபடி பசுத்தாவியில் இடைப்படுகிறார்கள். மக்களுக்கு ஆஸ்வாதமும் பிரயோஜனமும் நல்ல ஒரு வார்த்தையாக இருக்கத்தக்க உதவி செய்யும். இதில் அநேகர் கற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகளாக இருக்கத்தக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசிக்கலாம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் என்று சொல்லப்படும். அப்போ யாரிடத்திலே செவியை சாய்க்க வேண்டும்? கர்த்தரிடத்திலே செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். யார்கிட்ட வர வேண்டும்? தேவனிடத்தில் வர வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் வர வேண்டும், தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும், தேவனுடைய பிரமாணத்தில் வர வேண்டும். அவரை தேடி வரும்போதுதான், அவரை தேடி வந்து அவரிடத்தில் கேட்கும் போதுதான் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் என்று சொல்லப்படுகிறது. உங்கள் ஆத்துமா பிழைக்கும்படி நீங்கள் கேட்கின்ற வார்த்தைகளுக்கு, கேட்கின்ற எல்லா விதமான கேள்விகளுக்கும் அவர் பதில் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமா, இன்னைக்கு நாம் கர்த்தரை கேட்கிறத விட மற்றவர்களை கேட்கிறது தான் நீங்க உண்டு. ஆனால் கர்த்தர் நாமத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நீங்க கர்த்தரத்தில் உங்கள் கையை உயர்த்தும் போதுதான் நிச்சயமா கர்த்தர் தருவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமா, கையை உயர்த்தாமல் நாம் ஒரு காலமும் ஆசீர்வாதத்தை நாம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா மோசே கையை உயர்த்தும் போதுதான் இஸ்ரவேல் ஜெயத்தை பெறுகிறது. மோசே கை கீழே உயரும் போது அங்க இஸ்ரவேல் என்ன பண்ணுது? வீழ்த்தப்படுகிறது. யார் ஜெயிக்கிறாங்க? அமலேக்கு என்ன பண்றாங்க? அங்க ஜெயத்தை பார்த்துட்டாங்க. இதை பார்க்கறாங்க யாரு? யார் யார் பார்க்கறா? கூட இருந்தவங்க 2 பேர் யாரு? யோசுவாவும் இன்னொருத்தர் காலேப் என்ன பண்றாங்க? அங்க கூட இருந்த சப்போர்ட் யோசுவா வந்து யுத்தத்தை பண்ணிட்டு இருக்கான். கூட யார் நிக்கிறது? அவன் கைகளை உயர்த்த ஆரம்பித்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப பார்க்கறான், மோசே கை கீழே விழும்போது தான் நம்ம தோல்வியை சந்திக்கிறோம். அப்ப மோசே கை என்னாச்சு? உயரும் போது என்ன பண்ணுது? நம்ம ஜெயிக்கிறவன் பார்த்து மோசேவுடைய கையை பிடிக்கும்படி சப்போர்ட் ஆகின்றான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப உங்களுடைய கரத்தை கர்த்தருக்கு நேராக நீட்டி கேட்கும் போது நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் சொல்றாரு, உங்கள் செவியை என்ன பண்ணுங்க? என்கிட்ட சாயுங்க, என்னிடத்தில் வாருங்க, கேளுங்க, அப்போது ஒரு ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமா கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாருக்கு அருளின? தாவீதுக்கு அருளின அந்த நித்திய உடன்படிக்கைய கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஏற்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த உடன்படிக்கை தான் கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த உடன்படிக்கை தான் நமக்கும். அவனுக்கு எனக்கு வேற ஒன்றும் கிடையாது. ஒருவேளை பாருங்க, அவனுக்கு கொடுத்த உடன்படிக்கை அவன் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றினான்னா நமக்கு கொடுத்த உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை, நிச்சயமான கிருபைகளையும் உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையா அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு உடன்படிக்கையா கர்த்தர் வைப்பார். அது சொல்லும்போது மென்ஷன் பண்றாரு, நிச்சயமான கிருபைகள் என்ற வார்த்தையை மென்ஷன் பண்கிறார். அப்ப நிச்சயமான கிருபையை என்ன பண்ணுவான்? நித்திய உடன்படிக்கை. என்ன நித்தியம்னா, நீ இந்த உலகத்துல வாழ்ற முடிவு பரியந்தம் ஜீவன் மண்ணுக்கு போற வரைக்குமே அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா எல்லாத்திலும் மேலானது கிருபை வார்த்தை தான். அவர் கிருபையில நம்ம என்னது? ஒண்ணுமே இல்லை. மலைகள் நம்ம விலகினாலும் பர்வதம் நிலை பண்ணாலும் கிருபை என்ன பண்ணாது? விட்டு விலகாத வருஷம் சொல்லுகிறது. எது வேணாலும் கடந்து போகட்டும், எது விலகி போகட்டும், ஆனா கர்த்தருடைய கிருபை உங்களை விட்டு போகாது. எத்தனை பேர் விசுவாசம்?
ஏன்னா கிருபையினால விசுவாசத்தை கொண்டு என்ன பண்றீங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. இது யாரால உண்டான ஈவு? உங்களால என்னால உண்டான ஈவு கிடையாது. கர்த்தரால் உண்டான ஈவு. அந்த ஈவை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். ஆமென். அதுதான் நித்திய உடன்படிக்கையா கர்த்தர் உங்களுக்கு அவர் வைக்க வல்லமுள்ள தேவனாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சத்தம் ஒரு வெளியே சொல்லாம. அப்ப